வெல்கம் டு அனுஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சிம்பிளான லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் சாம்பாருக்கு பருப்பு, தக்காளி சேர்த்து குக்கர்ல வேக விட்டுருக்கிறேன். அது வெந்துட்டு இருக்கிற அந்த டைம்ல இங்க நான் முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து ஒரு கடாயில ஒரு 2, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு காஞ்சதும் டைரக்ட்டா முட்டைக்கோஸ் போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன். நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அந்த மாதிரி கூட எதுவுமே சேர்த்துக்கலாம். டைரக்ட்டா எண்ணெயில பொடியா நறுக்கி வச்சிருக்கிற முட்டைக்கோஸ் சேர்த்து வதக்கிட்டு இருக்கிறேன். இது நல்லா அப்படியே மணம் வர்ற அளவுக்கு அப்படியே அந்த கார்னர்ஸ் எல்லாம் லைட்டா ப்ரவுன் ஆகுற அளவுக்கு வதங்கிடணும். ஆ வதங்குனதும் அதில வந்து நான் 2 முட்டை வந்து இதில உடைச்சு ஊத்தியிருக்கேன். நம்ம வந்து யூசுவலா தேங்காய் போடுற மாதிரி நம்ம முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். ரொம்ப நல்லாருக்கும். இதில 2 முட்டை உடைச்சு ஊத்தியிருக்கேன். அதோட இப்போ 1 டேபிள் ஸ்பூன் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்க போறேன். ஆ அதே மாதிரி அந்த முட்டைக்கோஸ் வதங்கிட்டு இருக்கும்போதே அதுக்கு நான் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிட்டு இருந்தேன். ஆ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முட்டை வந்து ஃப்ரை ஆகுறது கூடவே வந்து நமக்கு அதோட ரா ஸ்மெல் போயிடும். நம்ம வதக்கவே அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியா ஆ சில்லி பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியா கரம் மசாலா பவுடர் இத 2ம் சேர்த்துட்டு வதக்க போறேன். அதோடவே முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமா உப்பும் சேர்த்துட்டு இத நல்லா வதக்கிக்கலாம். நார்மலா முட்டை பொரியல் மாதிரியே இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் பொரியல் மாதிரியே நம்ம காலிஃப்ளவர் பொரியலுக்கும் இந்த மாதிரி முட்டை உடைச்சு ஊத்தி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரே ஒரு மெயின் திங் என்னன்னா, நம்ம முட்டை சேர்த்துக்க போறோம் பொரியல்ல அப்படின்னா, தண்ணி ஊத்தி வேக வைக்க வேண்டாம் அந்த காய. அது வந்து ஜஸ்ட் வந்து ஆயில்லயே ஃப்ரை பண்ணா தான் நல்லாருக்கும். நம்ம தண்ணி ஊத்தி அந்த காய் வேக வச்சிருந்தோம்னா, முட்டை கொஞ்சம் ஒரு ஸ்மெல் வந்த மாதிரி இருக்கும். இப்ப காலிஃப்ளவர் பொரியல் அப்படின்னா, நல்லா வந்து காலிஃப்ளவர பொடியா நறுக்கிட்டு, அதுக்கப்புறமா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிட்டு, இந்த மாதிரியே செய்யலாம். சேம் மெத்தட்ல ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் எல்லாம் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. அதே மாதிரி முட்டையும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைம்ல பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலை லைட்டா தூவிட்டு, லைட்டா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்டின்னா, நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சிலருக்கு வந்துட்டு முட்டைக்கோஸ் ஸ்மெல்லே புடிக்காது. முட்டைக்கோஸ் பொரியல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு குடுத்தோம்னா தெரியவே தெரியாது முட்டைக்கோஸ்ன்னு. இந்த டைம்லயே பார்த்தீங்கன்னா, எனக்கு பருப்பு வந்து வெந்திருந்துச்சு. அத வந்து மசிச்சு விட்டு, அதோட புளித்தண்ணி, உப்பு, கூடவே வந்து சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் சேர்த்துட்டு, ஜஸ்ட் வந்து ஒரு விசில் விட்டுருக்கிறேன் இதுல. பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ரசத்துக்கு இங்க கொஞ்சமா புளி, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு வேக விட்டுருக்கிறேன். பருப்பு தண்ணி வந்து நான் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு வந்துட்டு நான் எல்லாத்துக்கும் டீட்டெயிலா காட்டல. இது வந்து எப்பவும் செய்ற மாதிரியான சாம்பார் தான் அப்படிங்கிறதுனால, இதோட பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு கேரட்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா ஒரு முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கிறேன். இந்த சாம்பாருக்கு வந்து இன்னைக்கு வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சு விட போறேன். அத வந்து லைட்டா எண்ணெயில வந்து ஃப்ரை பண்ணிட்டு, அத வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துருக்கிறேன். இத மட்டும் இப்ப சாம்பார்ல சேர்த்துக்க போறேன். இப்ப வந்துட்டு ரசம் இல்ல, ஒன்லி சாம்பார், பொரியல் மட்டும் தான் அப்டின்னா, நான் யூசுவலா தேங்கா அரைச்சு விட மாட்டேன். இது வந்து இன்னைக்கு ரசமும் செய்யறதுனால, இது வந்து கொஞ்சம் புளிப்ப வந்து இது கண்ட்ரோல் பண்றதுக்காக நான் கொஞ்சமா தேங்கா வந்து வறுத்துட்டு, ஆ அரைச்சு இதோட சேர்த்துருக்கிறேன். இப்ப வந்து சாம்பாருக்கு தாளிச்சு கொட்டிடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடுகு, ஆ வெங்காயம், அதே அளவுக்கு பூண்டு, வெங்காய அளவுக்கே நான் பூண்டு சேர்த்துருக்கேன். நல்லா மணமா இருக்குன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு கருவேப்பிலை இல்ல, அதனால சேர்த்துக்கல. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு வதக்கிட்டு சாம்பார்ல சேர்த்துட போறேன். நம்ம வேணும்னா தேங்காவோடவே கடலைப்பருப்பு அந்த மாதிரி எல்லாமே அரைச்சு கூட சேர்த்துக்கலாம். ஆனா வந்து சாம்பார் தூள்லே எல்லாம் இருக்கிறதுனால, நான் ஜஸ்ட் வந்து இது தேங்கா மட்டும் அரைச்சு விட்ட மாதிரியான சாம்பார். ஆக்சுவலா இன்னைக்கு லஞ்சுக்கு ஸ்பெஷலா எதுவும் இல்ல. எப்பவும் செய்ற மெனு தான் அப்படிங்கிறதுனால, நான் வந்து கம்ப்ளீட்டா ஷூட் பண்ணல. அப்பப்போ ஆன் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த ரசம் எல்லாம் தாளிச்சு விடுறத வந்து மிஸ் பண்ணிட்டேன். ரசம் செய்றதே கம்ப்ளீட்டா வந்து வீடியோல மிஸ் பண்ணிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் கூட விசில் வந்து செட்டில் ஆயிடுச்சு. சாம்பார், ரசம், அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் பொரியல். ஸோ கம்ப்ளீட்டா லஞ்ச் ரெடி. நாங்க சாப்பிட போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்க என்னோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.